ஆக்சுவலி வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக மாறிட்டு அதை வந்து குயிட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நம்ம ஆஸ்பிரண்ட்டாக மாறிட்டோம்னா நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதில் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம். அதை விட்டுட்டு நம்மளால் வர முடியாது. அந்த குயிட் பண்ணுறதுக்கே அந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுமே ஒரு ஹார்டான டிசிஷன் தான். அவங்களுக்கும் வேணான்னு தான் தோணும். அதையும் மீறி தான் அவங்க எடுப்பாங்க. அவங்களோட சுச்சுவேஷன் இவ்வளோ கடந்து வந்திருக்கீங்க, இதுவே சக்ஸஸ் தான். எல்லாராலையும் இதை கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இப்போ சக்ஸஸ் அப்படின்னா யாரை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க? இவ்வளோ எல்லாராலையும் சக்ஸஸ் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா? அது வந்து ஏன் அப்படின்னா எல்லாராலையும் இந்த நீங்கள் வந்து ஃபெயிலியராக கிடையாது. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான். ஏன்னா அந்த ஜேர்னியில் நீங்கள் எவ்வளோ கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த வேர்ல்டில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ட்ரை. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் நான் போட்ட வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. நான் எப்படி படித்தேன் அண்ட் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் நான் ஃபாலோ பண்ணேன், அந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன், அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத வச்சு. அண்ட் நான் வந்து நான் எப்படி பண்ணேன்னு மட்டும் தான் சொல்கிறேன். மேபி உங்ககிட்ட இதை விட பெட்டரான ஐடியாவோ நீங்கள் உங்ககிட்ட பெட்டரான ஸ்ட்ராட்டஜியோ இருந்தால் ஓகே, அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதனால நிறைய பேர் மேபி தெரிஞ்சுக்கலாம். நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளோட ஆஸ்பிரண்ட் வேர்ல்டு அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவிட்டியால் நிரம்பி இருக்கா. நம்ம யாராவது நெகட்டிவாக யாராவது பக்கத்தில் இருக்கவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கூட நம்ம அவங்கள வந்து என்னையே இப்படி நெகட்டிவ் பண்ணுறா அந்த மாதிரி ஒரு டோனில் நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். அப்படிலாம் இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு ரொம்ப நாளாக இதை ரெக்கார்ட் பண்ணி இதை போஸ்ட் பண்ணணும்னு. அப்போது நான் நினச்சேன், மேபி எப்படி வந்து இதை எடுத்துக்க போகிறாங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். நான் அந்த வீடியோ என்ன சொல்ல வந்தேன்றதை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நான் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்காக என்ன மாதிரியே தான் எல்லாரோட லைஃப்பும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மேபி நான் ஏன் அதை ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாறும்போது இப்படி ஒரு சைடும் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டாக மாறி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஒரு 1 lakh பீப்புள் 10 lakh பீப்புள் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா அந்த எண்டில் எல்லாருமே அந்த 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுவாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வந்து எப்போவுமே அந்த ஒன் சைட் ஆஃப் மைண்ட்லேயே இருக்கக்கூடாது. நம்மளால் இந்த சைடை ஏற்றுக்கவே முடியாது. மேபி இப்போ நான் இதை சொல்கிறது மூலமாக இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஓகே 2 சைடுமே இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அட் த எண்டில் 2 சைடுமே எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற அந்த ஒரு ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸாம் படிக்கும்போது எனக்கு தெரியல. நாம் வந்து இப்படி தான் நான் நினச்சேன். அதனால் நான் வந்து இனிமேல் வர ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரியணுன்றதுக்காக தான் என்னோடய லைஃப்பை நான் ஷேர் பண்ணேன். இப்படி ஒரு சைடும் இருக்குது அப்படின்றதுக்காக. இது வந்து யாரையும் டீமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணலை. அப்படி யாராவது டீமோட்டிவேட் ஆகிருந்தால் சாரி ஃபார் தட். ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி புரிஞ்சுக்கல. மேபி அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. மேபி அவங்களோட லைஃப்பில் அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க நான் என்ன சொல்ல வந்தேன். நான் வந்து நெகட்டிவாகவோ உங்களை டிமோட்டிவேட் பண்ணி நீங்கள் குயிட் பண்ணிவிட்டு எக்ஸாம் படிக்கிறதே விட்டுட்டு போகணும் அப்படின்னு இல்லாமல் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு வேளை இப்படி நம்ம தப்பாக நம்ம சொல்கிறத இப்படி நினச்சிட்டா என்ன பண்ணுறது நான் நினச்சிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சேன். நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச், ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோவில் என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு கமெண்ட்ஸை நான் படித்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எக்ஸாமுக்கு படித்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக தான் படித்தேன். எஸ்எஸ்சி மட்டும்தான் படித்தேன். வேறு எந்த எக்ஸாம்லேயுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. பேங்கிங், அப்புறம் ரயில்வே வந்து லாஸ்ட் டைம் வந்து 2019 தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 இயர்ஸாக நோட்டிஃபிகேஷனே விடலை. மேபி அது வந்திருந்தால் நான் இடையில அதுக்கும் சேர்த்து படிச்சிருப்பேன். அது நான் நோட்டிஃபிகேஷனே வராதனால நான் கம்ப்ளீட்டாக ஒன்லி எஸ்எஸ்சி மட்டும்தான் படித்தேன். எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அப்புறம் அந்த செலெக்ஷன் போஸ்ட் இது எல்லாத்துக்குமே படிச்சிருக்கேன். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் நான் எஸ்எஸ்சி மட்டும் தான் படித்தேன். வேறு எந்த எக்ஸாம்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணலை. அண்ட் இந்த நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் எஸ்எஸ்சிக்கு என்னென்ன மேம் அண்ட் சார் எல்லாம் யாரை வந்து ஃபாலோ பண்ணேன், எப்படி நான் அந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் யாரை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து இங்கிலீஷுக்கு வந்து ராணி மேம், அவங்க நார்த் இந்தியன் சேனல், அவங்க ராணி மேம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ் தான் பார்த்தேன். அவங்க வந்து இங்கிலீஷ்லலாம் நடத்த மாட்டாங்க, ஹிந்தியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் நடத்துவாங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன்லலாம் இங்கிலீஷ் இருக்கும். நான் அப்படி தான் அவங்க வந்து என்னதான் வந்து ஹிந்தியில் நடத்தினாலுமே அவங்களோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா கிராமர் நம்மளால் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு மேபி எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியல. இங்கிலீஷுக்கு வந்து ராணி மேம். இப்போ வந்து நம்ம நார்த் இந்தியன் சேனல்ஸ் போயிட்டோம்னா
ஒரு இங்கிலீஷுக்கு ரீசனிங், மேக்ஸ், அந்த ஜிகே எல்லாத்துக்குமே வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கும், நிறைய சார்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூட் நாங்கள் நடக்குது. நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அங்கங்கே ஒருத்தவங்களோட வீடியோ பார்க்கக்கூடாது. ஒருத்தங்களை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எண்டு வரைக்கும் நீங்கள் அவங்களோடது மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒருத்தவங்களோட டீச்சிங் லெவலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து ஒருத்தங்களை தான் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து இங்கிலீஷுக்கு வந்து ராணி மேம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், வேறு யாரையுமே ஃபாலோ பண்ணலை. அண்ட் ரீசனிங்க்கு நான் எல்லா வீடியோவுமே மோஸ்ட்லி ரீசனிங் போடுற எல்லா வீடியோவுமே பார்ப்பேன். நான் நார்த் இந்தியன் சேனலில் போகிற ஏன்னா ரீசனிங் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்தாலே வந்துடும்ல. அந்த மாதிரி இருக்கும்போது நியூவான கான்செப்ட் படிக்கணும்னா நார்மலாக அதில் போய் யூடியூப்பில் டைப் பண்ணி மேலே வர சேனல்ஸ் பார்ப்பேன். அதுக்கு தனியாக எதுவும் பர்டிகுலராக எந்த சார் வீடியோ பார்க்கல. அண்ட் மேக்ஸ் வந்து நம்ம கங்கன் பிரதாப் சார் இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் நம்ம சந்துரு மேக்ஸில் கூட நான் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் நான் சந்துரு மேக்ஸ் சாரோட அந்த சேனலில் இருக்கிறது மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருந்தேன். அப்புறமா தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் அவங்களோட மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். போக போக தான் இந்த மாதிரி நார்த் இந்தியன் சேனல்ஸ்லாம் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா கங்கன் பிரதாப் சாரோட வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். மேக்ஸ்ன்னு வந்தாலே அவங்க ஃபுல் கான்செப்ட் வைஸாக கிட்டத்தட்ட ஒரு 4 hours 5 hours அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு 9 hours வீடியோலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவேன். அண்ட் ஜிகேக்கு வந்து நம்மளாக தான் வந்து அந்த புக்கை எடுத்து படிக்கணும். நம்ம வந்து இந்த அரிஹன் புக் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணேன். அது வந்து நானாக தான் படித்து அதில் இருக்கிறத கற்றுக்கிட்டேன். அதுக்காக தனியாக பார்க்கல, நான் எதுவுமே பார்க்கல. அண்ட் இதுதான் நான் வந்து இது மட்டும் தான் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் இவங்களை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் இந்த நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, if you are quitting before your age limit exceeds, you don't have the capability to get a government job. If you fail doesn't mean everyone. After 5 years of hard working, some aspirant got job. Stop spitting negativity to others. Find your weakness and work hard. Surely you will get government job. இந்த மாதிரி ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்ல வரது புரியுது. நம்ம வந்து எதில் வீக்காக இருக்கோம், நமக்கு எது வரல அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதில் ஒர்க் பண்ணணும் தான். நானும் பண்ணினேன். அது பண்ணாமல் நான் குயிட் பண்ணலை. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நமக்கே தோணுங்க. அதனால தான் நான் வந்து குயிட் பண்ணணும் அப்படின்ற அந்த முடிவுக்கே வந்தேன். ஆக்சுவலி வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக மாறிட்டு அதை வந்து குயிட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ஒரு 4-5 years படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நம்ம ஆஸ்பிரண்ட்டாக மாறிட்டோம்னா நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதில் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம். அதை விட்டுட்டு நம்மளால் வர முடியாது. அந்த குயிட் பண்ணுறதுக்கே அந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுமே ஒரு ஹார்டான டிசிஷன் தான். அவங்களுக்கும் வேணான்னு தான் தோணும். அதையும் மீறி தான் அவங்க எடுப்பாங்க. அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அந்த குயிட் பண்ணுறாங்கனாலே அதுவுமே கஷ்டம் தான். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிட்டோம், இதுக்காக எவ்வளோ டைமை கொடுத்துட்டோம். அப்படிங்கும்போது குயிட் பண்ணுறதும் கஷ்டம் தான். நான் வந்து நெகட்டிவாக மற்றவங்களை வந்து இந்த மாதிரி குயிட் பண்ணுங்க கொஞ்ச நாளே அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்குன்னு தோணும். எப்போ வந்து உங்களோட மைண்ட் செட் இப்போ வந்து நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் சரி, இப்போ நானும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணலாம், ஆர் குயிட் பண்ணுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து என்ன கடைசியாக முடிவெடுக்கணும்னா உங்கள் மைண்டில் என்ன தோணுது. இப்போ நான் சொல்கிறதுக்காக நீங்கள் குயிட் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்றதாக நீங்கள் குயிட் பண்ணக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்கிறதுமே கேட்காது. மேபி அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஆனால் அட் த எண்டில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓன். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன எடுக்கணும்னு தோணுது உங்கள் மைண்டில் அப்படின்னு உங்களோட தாட்டை வச்சு எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் இருக்க போகிறது நீங்கள் தான். இப்போ நானும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். நீ இப்படி பண்ணு, மேபி குயிட் பண்ணிட்டு போ, ஆர் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5 years படி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த எண்டில் நீங்கள் தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறது, அந்த இடத்துல இருக்க போகிறது நீங்கள் தான். அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் யாரையும் குயிட் பண்ணு சொல்லலை. இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட மைண்ட் என்ன சொல்லுது, மைண்ட் உங்களுக்கு இன்னும் கண்டினியூ பண்ணுமா அதை பற்றி யோசிங்க. நான் நெகட்டிவாக குயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல வரல. அண்ட் இந்த நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க உங்கள் ப்ரிப்பரேஷனில், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன சொன்னீங்கன்னா மேபி நாங்கள் வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து எனக்கு கஷ்டமாக தெரிகிற டாபிக்ஸ்க்கெலாம் நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. இப்போ நான் வந்து மேக்ஸ்ன்னு எடுத்துட்டா அரித்மெட்டிக்கில் மட்டும்தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ரிப்பீட்டடாக அந்த கொஷின்ஸை மட்டுமே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அட்வான்ஸ் மேக்ஸுக்கு நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அண்ட் இப்போ 2-3 எக்ஸாமுக்கு நான் வந்து அந்த இயரில் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் எந்த ஒரு சப்ஜெக்டில் இருக்க டாப்பிக்குமே நம்ம வந்து குயிட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே அதில் வந்து நம்ம தரவாக பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து அந்த மாதிரி மேக்ஸ்லேயும் சரி, ரீசனிங் எதுலேயுமே வந்து எந்த டாப்பிக்குமே குயிட் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த கொஷின் எப்போ கேட்பாங்கன்னே தெரியாது. அந்த ஒரு சில கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணாத மூலமாக கூட நம்மளோட கட் ஆஃபில் வந்து மார்க் நம்ம ரொம்ப பின்னாடி போயிடுவோம். அதனால் எல்லாத்துலேயுமே தரவாக இருக்கணும். எந்த சப்ஜெக்டையுமே நீங்கள் ஏதாவது சப்ஜெக்டில் இருக்க எந்த டாப்பிக்குமே குயிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மேக்ஸும் சரி, இப்போ இங்கிலீஷுமே வந்து
இங்கிலீஷ் வந்து நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். வந்து ஒருத்தவங்களுக்கும் இப்போ படிக்கிறதுக்கு டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கும். நான் வந்து ஒரு 12 இயர்ஸாக தமிழ் மீடியத்திலே படித்தனால இங்கிலீஷ் வந்து எனக்கு ரொம்ப நியூவாக இருந்தது. எஸ்எஸ்சியோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக மாறத்துக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம் எனக்கு. நான் பண்ண மிஸ்டேக்காக எனக்கு தெரியல. ஸ்கூலில் வந்து நான் இங்கிலீஷ் அவ்வளோவா படித்தது இல்லாதனால நான் இப்போ எஸ்எஸ்சிக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயும் சரி மேக்ஸ்லேயும் சரி நான் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நியூவாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால மேபி எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சான்னு தெரில. அதுலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இங்கிலீஷை இவ்வளோ கற்றுக்கிட்டு நம்ம வொக்காபுலரி அண்ட் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி நிறைய பேராகிராஃப்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரியாலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வரத்துக்கே எனக்கு மேபி லேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்க, இங்கிலீஷில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னா இவ்வளோ எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் மிஸ்டேக்காக வந்து இங்கிலீஷுக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு டிஃபிகல்ட் லாங்குவேஜாக எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் தமிழ் மீடியம் படித்தனால எனக்கு இங்கிலீஷை பார்த்தாலே ஐயோ ஒரு பெரிய லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால என்னால் நான் அவ்வளோவா அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்புறமா தான் இங்கிலீஷுக்குன்னு தனியாக ஒரு டேக்கு ஒரு 5 hours 6 hours இங்கிலீஷுக்கு மட்டுமே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிலாம் கொடுத்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி தான் மார்க் டெஸ்ட்டெல்லாம் வந்து மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இது மேபி நான் மிஸ்டேக்காக நான் சொல்கிறேன். அண்ட் இந்த அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட மார்க் டெஸ்ட்டில் வந்து மார்க் வந்து 90 out of 200 அது வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நானும் இந்த டைமில் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைம் மீன்ஸ் இந்த மார்க்கு இப்படி எடுக்கிற மார்க்கை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 200க்கு ஒரு 100 வந்து ஈஸியாகவே தொட்டுடலாம். ஆனால் அந்த 100லேருந்து 140 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கு நம்ம ரொம்ப நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அந்த 100 அப்படிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் அந்த 100லேருந்து 120 120லேருந்து 130 140 அப்படின்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல நம்ம அந்த மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணணும், நிறைய ரிவைஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஒரு இதையும் நம்ம ரிவைஸ் அதிகமாக பண்ணி நம்ம எல்லாமே எடுத்து நோட்ஸ்லாம் எழுதி வைக்கிறோம்ல. இப்போ மேக்ஸ்ன்னு பார்த்தா எல்லா டாபிக்ஸ் டைம் அண்ட் அரித்தமெட்டிக் அண்ட் இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே நம்ம எழுதி வச்சுருப்போம். அதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி வீக் வந்து இப்போ ஒரு வீக் வச்சு இந்த வீக்குள்ளே நான் இத்தனை டாபிக்ஸை வந்து ரிவைஸும் பண்ண போகிறேன். இப்போ ஆப்வியஸாக நீங்கள் ஒரு நாளைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக டைம் கொடுக்கணும். அண்ட் இந்த ரிவிஷனுக்கு தனியாக டைம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கும் இந்த டாப்பிக்கை நான் ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிவிஷன் நிறையா கொடுங்க. அப்போ தான் வந்து ரிவிஷன் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் போட்டு பார்த்துருப்பீங்க சம்ஸ்லாம். ஆனால் நீங்கள் அது ரிவைஸே பண்ணாமல் இருப்பீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் ரிவைஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது இப்போ அந்த 1 hour மார்க் எழுதும்போது அந்த கொஷினை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து சடனாக அந்த எப்படி சால்வ் பண்ணணும்னு அந்த யோசிக்கிறதுக்கு டைம் போயிடும். அதுக்கு ரீசன் என்ன, நீங்கள் நிறைய ரிவைஸ் பண்ணலை. அதை அந்த கொஷினை பார்த்தாலே இப்படி தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட்லேயே தானாக வரணும். அந்தளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மார்க்கில் வந்து நீங்கள் கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுறதுக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயுமே இப்போ வொக்காபுலரிஸ் அண்ட் இந்த ஓடபிள்யூஎஸ் அண்ட் இடியம்ஸ் இது எல்லாத்துக்குமே டெய்லி டைம் கொடுக்கணும். ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி கொடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 1000 2000 வொக்காபுலரிஸ் படிச்சிட்டிங்க அந்த பிளாக் புக்கில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. இப்போ இங்கிலீஷுக்கு இப்போ நான்லாம் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி அதுக்கு ஃபாலோ பண்ணேன்னா இப்போ அந்த ஒரு நாளைக்கு நான் அந்த இங்கிலீஷை படிக்கலைன்னா ஏதோ ஒன்று நான் அதை ஹேபிட்டாகவே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இங்கிலீஷ் ஒரு நாள் படிக்கலைன்னா என்னோட ஹேபிட்டில் ஏதோ ஒன்று பண்ணலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடும். டெய்லியும் அந்த ஒரு 1 hour வந்து வொக்காபுலரிக்கு, இன்னொரு 1 hour வந்து அந்த இடியம்ஸ் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அதுக்கு வந்து கொடுக்கணும். அது மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்கள் மார்க்கில் அந்த கொஷினை பார்த்தாலே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. அந்த டைமும் உங்களுக்கு டைமுக்குள்ளே ஆன்சர் பண்ணலாம். அந்த மேக்ஸ்லேயுமே அப்படி தான். ரீசனிங்குமே நிறைய செக்ஷன் வைஸாக இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்திங்கன்னா அந்த 25 கொஷின் இருக்குல்ல, அந்த பிடிஎஃபாக கூட வச்சு அந்த 25 கொஷினை டைம் ஆன் பண்ணி ஒரு 10 minutes ஆன் பண்ணி அந்த 25 கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள் தனித்தனியாக. இப்போ வந்து அந்த கலந்து ஒரு 25 இருக்கும்ல, அந்த மாதிரி 25 ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மார்க்கில் வந்து அந்த 25 out of 25 எடுக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். மேபி இது வந்து இப்படி தான் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். வந்து என்னோடய ஸ்கோர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 100 110 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 110லேருந்து 140 45 கொண்டு வரதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்டேஜுக்கே கொண்டு வந்தேன். இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் 145க்கு வரணும் அப்படின்னா இந்த குட்டி குட்டி மிஸ்டேக்ஸையுமே பண்ணாமல் பண்ணணும். அண்ட் அந்த ஜிகேலையுமே இப்போ வந்து ஜிகேக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் எஸ்எஸ்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிகேலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே கொடுக்க தேவையில்லை. நம்ம இந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே 75க்கு அந்த மாதிரி எடுத்தாலே போதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து ஜிகேக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பாலிட்டி, அப்புறம் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் படிங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் நாலேஜ் அதில் இருந்தாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. அதுலேருந்து ஒரு 4-5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் கூட கொஞ்சம் மார்க்கில் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி தான் நான் வந்து என்னோடய மார்க்கை வந்து 100லேருந்து 140 145 வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணேன்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவங்க வந்து இப்போ தான் அவங்களோட ஏஜ் 22, இப்போ வந்து எல்லாமே 0 லெவல்லேருந்து எஸ்எஸ்சிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட ப்ரிப்ரேஷன். நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நிறைய இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேயும் சரி, இல்லை வந்து நிறைய வீடியோஸ்லேயுமே சரி, அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து நீங்கள் நியூவாக படிக்க வரீங்க, 0 லெவல்லேருந்து 0 லெவல் மீன்ஸ் அந்த எஸ்எஸ்சியோட சிலபஸ்லேருந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் 6 மந்த்தில் உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அதில் ப்ரோவாக மாறிடலாம். 3 மந்த் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியாது. ஒருத்தவங்களோட வந்து அவங்களோட எஜுகேஷன் லெவல், அதாவது அவங்க ஸ்கூலில் எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்க இன்னும் எவ்வளோ படித்தா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சில பேர் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து ஒரு 50% நாலேஜ் வந்து அதுலேயே அவங்களுக்கு இருக்கும். மீதி 50% அவங்க கவர் பண்ணாலே அந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஆனால் சில பேர் வந்து ஸ்கூலில் அவ்வளோவா வந்து அவங்களோட நாலேஜே இருந்திருக்காது. இப்போ தான் அவங்க நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு டைம் எடுக்கும். நம்ம வந்து எல்லாரையுமே ஒரு இதுக்குள்ளே சர்க்கிள்குள்ளே வச்சு ஒரு 6 மந்த்தில் வந்து நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நடக்காத விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ எக்ஸாம் வரப்போகுதுன்னா 2-3 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் வருதோ இல்லையோ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து டெய்லி எவ்ரி சிங்கிள் டே வந்து நீங்கள் அதுக்காக பிளான் போட்டு அதை டைம் கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருங்க டெய்லியும். இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹரி பண்ணாதீங்க. மற்றவங்க வந்து 6 மந்த்லேயே அவங்க ப்ரிப்பரேஷனை முடிச்சிட்டாங்கன்றதுக்காக நீங்களும் அந்த டைம்குள்ளே முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த 6 மந்த்துக்குள்ளே 3 மந்த்துக்குள்ளே அவங்களோட மொத்த ஹோல் சிலபஸையும் முடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் அந்த இதுக்குள்ளே அவங்கள நோக்கி அவங்கள கேட்ச் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக ஓடுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. உங்களுக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் டைம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நீங்கள் 0 லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரமாவது கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்குமே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும். ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸு, ஜிகேக்குமே டைம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கும் இது அத்தனை சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த மேக்ஸில் இப்போ நான் வந்து பர்சன்டேஜ் முடிக்கிறேன் அப்படின்னா பர்சன்டேஜுமே ஒரே நாளெலாம் அதை முடிக்க முடியாது. இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பர்சன்டேஜுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது மேக்ஸிமம் எடுத்துக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஒரு 3 days அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கும். அந்த ஒரு நாளைக்கு அந்த டைமை கொடுத்து அந்த ஏன்னா பேசிக் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகும்போது தான் உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அந்த பேசிக்கில் நான் வந்து வேகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் மட்டும் போனீங்கன்னா அந்த பேசிக்கே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் ஒரு டாப்பிக்கும் இவ்வளோ டைம் கொடுத்து கற்றுக்கோங்க. இங்கிலீஷுமே அதே மாதிரி தான். இங்கிலீஷில் நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் மேபி டைம் எடுக்கலாம் அதை கற்றுக்கிறதுக்கு. மேபி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுமே டைம் கொடுங்க. உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்ப ஹரியாக ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக படிங்க. ஒன்ஸ் நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணலாம் அண்ட் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட பதில் இதுக்கான இந்த ஒரு கேள்விக்கு. நீங்கள் இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரிலாம் மேபி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுவே ரொம்ப லாங்காக போகுது. நான் இப்போ கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். மேபி இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எப்படி கம்ப்ளீட்டாக என்னோடய பிளான் எல்லாம் போட்டேன், எவ்வளோ டைம் ஒதுக்கி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு படித்தேன், எப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய மார்க்கை 100லேருந்து 140 கொண்டு வந்தேன் அப்படின்னு மேபி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் நான் இன்னொரு வீடியோ கூட இதை பற்றின டீட்டெயிலாக என்னோடய பிளான் என்ன, ஒரு நாளைக்கு நான் எப்படி வந்து அந்த சப்ஜெக்டை ஒதுக்குவேன், எவ்வளோ நாள் கூட கவர் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேபி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்காக திரும்ப இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் அப்புறம் இன்னொருத்தன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ்எஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, வை டிடன்ட் ஒர்க்னு ரீசன் தெரிஞ்சதா, ஹவு மெனி மார்க்ஸ் ஹேவ் யூ கிவன் ஃபார் பாஸ்ட் 5 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஏன் ஒர்க் ஆகலைன்னு எனக்கு தெரியலைங்க. நான் வந்து என்னோடய ஸ்கூல்லேருந்து என்னோடய காலேஜ்லேருந்து என்னோடய ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி என்னோடய ஃபுல் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் இப்போ தான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஸ்டேஜ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் தான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னால இங்கிலீஷ்லாம் எனக்கு கம்ப்ளீட்டாக நியூவாக இருந்தது. நான் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 to 6 hours கொடுப்பேன். அந்த மாதிரியான நான் என்னோட லெவல் ஆஃப் லேர்னிங்கும் என்னோட முன்னாடி இருந்த நான் நாலேஜையும் வச்சு நான் இவ்வளோ கெயின் பண்ணி வரத்துக்கு மேபி எனக்கு இவ்வளோ டைம் ஆகிருக்கலாம். அதனால தான் எனக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இங்கிலீஷ்லாம் அவங்களுக்கு எல்லாமே குட் அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். நான் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமா மேபி இதனால தான் டைம் எடுத்துச்சோ அப்படின்னு எனக்கே ஒரு கொஷின் இருக்குது. அண்ட் ஒரு நாளைக்கு 12 hours படித்தேன்னு சொல்லியிருக்கீங்க. அண்டு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஏன் கிடைக்கல அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. நான் தான் சொன்னல இதுக்கான பதிலுமே இதே தான். நான் வந்து ஸ்கூல்லேருந்து என்னோடய நாலேஜ் வந்து அவ்வளோவா இல்லாத போது இப்போ ஒரு 30% நாலேஜ் தான் என்கிட்ட இருக்குது. அந்த 30 வச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சிக்குன்னு என்னோடய டைமை கொடுத்து எல்லாத்தையும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றா கற்றுக்கிட்டு வரத்துக்கு மேபி இவ்வளோ டைம் எடுத்துருச்சு. அந்த 12 hours நான் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்குமே ஒரு இங்கிலீஷுக்கு மட்டும் 5 hours. நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தேன் அப்போது. அதை வந்து இவ்வளோ கற்றுட்டு வரத்துக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு மேபி அந்த மாதிரி ரீசன் இருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
அண்ட் இந்த 12 ஹார்ஸ் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ 12 ஹார்ஸ் கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ நல்லா கற்றுக்க முடிஞ்சிச்சு. எல்லாரும் அந்த 12 ஹார்ஸ் கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. உங்களோட நாலேஜ் பொறுத்து உங்களுக்கு நான் இவ்வளோ ஹார்ஸ் படித்தாலே எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் அந்த ஹார்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதை கவர் பண்ணுறீங்க. ஆல்ரெடி எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, எனக்கு இவ்வளோ டைமில் கொடுக்க தேவையில்லை, ஒரு 8 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் கொடுத்தாலே போதும்னா அது டிபெண்ட்ஸ் ஆன பர்சன். எனக்கு வந்து இந்த 12 ஹார்ஸ் கொடுத்தனால தான் நான் கொஞ்சமாவது இந்த மார்க்லலாம் 145 அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடிஞ்சுது. உங்களுக்கு மேபி 8 ஹார்ஸ் 6 ஹார்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலே பண்ண முடிஞ்சிருக்கலாம். நான் இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தேன். ஏன்னா என்னோடய நாலேஜை வச்சு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடிஞ்சுது இந்த மார்க் லிஸ்ட்டில் 140க்கலாம். இது வந்து ஒருத்தவங்களுக்கும் வேறு ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களை ஐயோ நம்ம ரொம்ப கீழே இருக்கும் போலேயே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறோம் போலேயே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு நீங்கள் உள்ளே அதாவது இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சு நிறைய விஷயம் வந்து எப்படி படிக்கணும், எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த பிகினிங்கில் வந்து நம்ம இப்போ நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்தோம்னா அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்லவே இல்லை. அப்படிங்கும்போது நானாக ஒன்றும் ஒரு டைம் ஃபெயில் ஆகிட்டோமா எக்ஸாமில், அதுக்கப்புறமா நம்ம என்ன தப்பு பண்ணோம், இதனால தான் நம்மளை படிக்க முடியாது, நானாக தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஒரு நெக்ஸ்ட்டு அதை திருத்திட்டே வரதான் இவ்வளோ டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மேபி இதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா யாராவது சொல்லியிருந்தா மேபி இவ்வளோ டைம் எடுத்துருக்கோதோ என்னவோ எனக்கு தெரியலைங்க. நானாக தான் இதை ஒன்றா கற்றுட்டு வரதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெயிலியர் வெர்சஸ் வின்னர் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம் இன் யோர் தாட். என்னோடய தாட் என்ன அப்படின்னா ஃபெயிலியருக்கும் வின்னருக்கும் இதில் வந்து ஃபெயிலியர் வின்னர் அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம காலேஜ் செமஸ்டர்லாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும். இப்போ வந்து நம்ம செமஸ்டருக்கு ஒரு 1 மந்த் நம்ம சாலிடாக கொடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 100 மார்க்குக்கு நம்மளால் 90 ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு அந்த ஒரு ரிவார்டு அங்கவே கிடைச்சிருதா? இப்போ வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ எனக்கு மட்டும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ படித்த எல்லாரும் அவ்வளோ டைம் கொடுத்து படித்த எல்லாருக்குமே அந்த ரிவார்டு கிடைக்குது. அவங்க வந்து 90% எடுத்து பாஸ் ஆகுறாங்களா? ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்னு வரும்போது நீங்கள் எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு டே நைட்டாக படித்தாலுமே அந்த 2000 வேக்கன்சிக்கு தான் அவங்க 2000 பேர் தான் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த மீதி போட்டவங்க எல்லா எஃபோர்ட்ஸுமே வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகும். எனக்கு தெரிலங்க. மேபி இந்த மாதிரி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்க 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாருமே எனக்கு என்னவோ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் தோணுது. ஏன்னா ஒருத்தங்களால் அவங்க அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு டே நைட்டாக அவங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே கொடுத்து இதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா அதையுமே நான் சக்ஸஸாக தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ ஒரு சோஷியல் மீடியா இருக்க டைமில் நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் ஒரே இடத்துல பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதேமாரி அவங்க வந்து ஒரு இவ்வளோ ஹார்ஸை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுவே அவங்க சக்ஸஸாக தான் எனக்கு தோணுது. மேபி இப்போ நம்ம நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாருக்குமே வேலை அப்படின்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் தான். ஏன்னா எல்லாருமே டே நைட்டு தான் படிக்கிறாங்க, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு 2000 4000 வேக்கன்சிக்குள்ளே இருக்கவங்க தான் சக்ஸஸ்ஃபுல், மீதி இருக்கவங்களாம் படிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களை ஃபெயிலியராகவும் சொல்ல முடியாது. மேபி இவங்களுமே சக்ஸஸ் ஆதாங்க எனக்கு தோணுது. இவ்வளோ நாளாக படிச்சிருக்காங்க, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கும் ஒரு கோலை நோக்கி போயிருக்காங்கல்ல, அதுவே எனக்கு என்னமோ சக்ஸஸாக தான் தோணுது. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கட்ஸ் இருக்கும், அதை சூஸ் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சும் அதை சூஸ் பண்ணி பண்ணுறாங்கல்ல. மேபி இதுவே நான் அவங்கள சக்ஸஸாக தான் நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு கொஷனுக்கு நான் குட்டியாக தான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்னையே அறியாமல் இந்த ஒரு கொஷனுக்கும் ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றின நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்னோட டைம் டேபிள்லாம் என்ன, எப்படி போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இன்னொரு வீடியோ நான் இதை பற்றி டீட்டெயிலாக என்னோட எக்ஸாக்ட் பிளானர் எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இதையும் நான் போட்ட லாஸ்ட் வீடியோவில் நெகட்டிவாக ஒருத்தங்க நினைக்கணும் வந்து டிமோட்டிவேட் பண்ணணும், இவங்க குவிட் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் உங்களோட ஸ்டோரியை வந்து நீங்கள் எவ்வளோ நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்களோட ஸ்டோரி எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் இப்படியும் நிறைய பேரால் வந்து எவ்வளோ உழைச்சி அவங்க படிச்சிருக்காங்க. அண்டு அந்த எண்டில் வந்து அவங்க இந்த கொஞ்சம் மார்க்கில் அவங்களால அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியாமலோ இல்லை இன்டர்வியூலேருந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அவங்க எவ்வளோ ரெசிலியண்ட்டாக திரும்ப அதை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருந்தப்பையும் அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்ததுங்க.
நீங்களாம் வந்து உங்களை ஃபெயிலியராக நினைக்காதீங்க. நீங்கள் இவ்வளோ கடந்து வந்திருக்கீங்க. இதுவே சக்ஸஸ் தான். எல்லாராலையும் இதை கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இப்போ சக்ஸஸ் அப்படின்னா யாரை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க? எல்லாராலையும் சக்ஸஸ் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா? அது வந்து ஏன் அப்படின்னா, எல்லாராலையும் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வர முடியாது. நீங்கள் இப்போ எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னாலுமே, நீங்கள் இவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் இந்த ஜேர்னியை எவ்வளோ எவ்வளோ கடந்து வந்திருக்கீங்க நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியுது. நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணும்போது, நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் அந்த கடந்து தான் வந்து இந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி அந்த வேலைக்கு போகல அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஃபெயிலியராக கிடையாது. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான். ஏன்னா அந்த ஜேர்னியில் நீங்கள் எவ்வளோ கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸான ஸ்டோரியை மட்டுமே கேட்டுட்டு இருக்க இந்த உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது இவங்க பீப்புள்ஸ்க்கெலாம் தெரியணும். இந்த வேர்ல்டில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணி இந்த கடைசியில் மிஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. அவங்களோட ஸ்டோரியும் அந்த வழிகள் நிறைந்தது தான். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மட்டுமே இவ்வளோ வழிகளை கடந்து அந்த இடத்துக்கு போகல. இந்த மாதிரி அந்த கடைசியில் போய் ஃபெயில் ஆகிறவங்களுமே அவ்வளோ ஒரு அந்த ஜேர்னியில் இருக்க எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாமே கடந்து தான் அந்த இடத்துல போய் அந்த ஜஸ்ட் கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதெல்லாமே தெரியும். அந்த ஸ்டோரியெலாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இதுலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ.